தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பொது சின்னம் கோரி நவம்பர் 11 முதல் விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் இன்னும் ஓராண்டே உள்ளதால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தேமுதிக, விசிக, பாமக, தவேக, நாம் தமிழர் உட்பட பல்வேறு கட்சிகள் தற்போதே தேர்தல் நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டன. இந்த நிலையில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், அசாம், கேரளா உட்பட 5 மாநில தேர்தலுக்கு பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளை இந்தியா முழுமையாக அழிக்கும் வரை ஓயாது என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து குஜராத் மாநிலம் பூஜ் விமானப்படை தளத்தில் வீரர்கள் மத்தியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியில் மீண்டும் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் வளர்க்க தொடங்கிவிட்டது என்றும், சர்வதேச நிதி ஆணையம் கொடுத்த நிதியை பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு வழங்கியுள்ளது என்றும் காட்டமாக பேசினார். மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை வெறும் ட்ரைலர் தான் என்றும், இனிமேல் தான் படமே என்று எச்சரிக்கை விடுத்து பேசினார். பாகிஸ்தான் கொடிகளை விற்பனை செய்த அமேசான், பிளிப்கார்ட் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களுக்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உண்டாகி சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் பாகிஸ்தான் நாட்டின் கொடி மற்றும் அது தொடர்பான பொருட்களை விற்பனை செய்த நிலையில் இந்த நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய சட்டத்துக்கு எதிரான பொருட்களின் விற்பனையை வணிக நிறுவனங்கள் உடனடியாக கைவிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் திருவள்ளூர் உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மே 20ஆம் தேதி வரை அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று திருவள்ளூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.